வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி மனோகரம் பண்ண போகிறேன். அதுக்கு அரிசி மாவு 5020 அரிசி மாவு, களையெல்லாம் இல்லை, அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் மாவு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது 4வது டம்ளர். மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பொடி உளுத்தம்பருப்பு வறுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சலித்து வச்சுருக்கேன். இது 4 ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன். ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, சால்ட்டு, ஸ்வீட் எடுத்து கொடுக்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது 4 டீஸ்பூன் பட்டர். முதல்ல இந்த பட்டர்லாம் நல்லா கலந்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி பிசையலாம். தேங்காய் போயிடுற மாதிரி கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு இந்த தண்ணி இவ்வளவுதானும் கணக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு எனக்கு 1/2 லிட்டர் ஜலம் பிடிச்சிருக்கு. 4 கப்பு மாவுக்கு இந்தமாரி இருக்கணும். இந்த அச்சில் தான், இந்த ஓட்டையில் தான் புழிய போகிறேன். இது தேங்காயில் வச்சு இந்த படியில் போடுறதுக்கு எந்த பக்கம் போடணுன்னு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். இப்படி தொட்டு பார்த்தா இது முழுக்குன்னு வழவழன்னு இருக்கும். ஒரு சைடு கொஞ்சம் கூராக இருக்கும். இது இந்த நாழியில் இப்படி இருக்கணும், இப்படி போடணும், நாழியில் படுற மாதிரி. இந்த அடியில் கூராக கொஞ்சமாக இருக்கும், கூரா அது வெளிப்பக்கம் இருக்கும். இந்த நாழியில் உள்பக்கம் கொஞ்சம் ஆயில் தடவி இருந்தால் கொஞ்சம் ஈழ்ச்சிக்காமல் நல்லாயிருக்கும். அதேமாரி புழியறதுலேயும் இந்த பக்கமும். இப்போ கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் வச்சுருவோம். ஆயில் சூடாகிட்டு புழியிறேன். போட்ட உடனே கலர வேண்டாம், கொஞ்சம் ஒரு சைடு கிறிஸ்பியானதும் நீங்கலாம். கொஞ்சம் கொதி அடங்கிட்டோம். வெள்ளையாக வேணும்னா எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. அதனால் லைட்டாக ரெட்டிஷ் வரட்டும். நல்லா கொதி அடங்கிட்டு இப்போ எடுத்துடலாம். சும்மா பொறுக்க தானே போகிறோம் நம்ம. ஷேப்பு வேண்டாம், குட்டி குட்டியாலாம் புளிய வேண்டாம். நல்லா கொதி அடங்கிட்டு எடுத்துடும். 4 கப்பு மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நல்லா பொடி பண்ணிக்கணும். இந்தமாரி எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த டம்ளரால் 4 மாவு போட்டோம் இல்லையா, 4 கப்பு அரிசி மாவு போட்டோம். இப்போ 3 கப்பு வெல்லம் போட்டால் போதும். 2 3 இதை கொஞ்சமாக தண்ணி வச்சு வடிகட்டிக்கலாம், மண் இல்லாமல். வெல்லம் நனைகிற அளவு ஜலம் விட்டுக்கலாம்.
வெல்லம் நல்லா கரைஞ்சி கொடுத்து கட்டி இல்லாமல் இப்போ வடிகட்டிடுறேன், மண் இல்லாமல். எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிடலாம். பாகு நல்லா கல் மாதிரி வரணும், டங்கு பதம் கெட்டியாக அந்த மாதிரி வரும்போது காமிக்கிறேன். இப்போ பாகை எடுத்து உருட்டி பார்ப்போம். நல்லா திக்காக உருட்டி வரணும், கெட்டியாக வரணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். போட்டால் கரையாமல் நல்லா உருட்ட வரணும். இந்தமாரி உருட்ட வரணும். ஒரு தட்டில் போட்டால் டம்முன்னு சவுண்டு கேட்கணும். அதான் பதம். கொப்பரை தேங்காய் பல்லு பல்லாக நெருக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு விட்றேன். கொப்பரை இருந்தால் நல்லது, கொப்பரை இல்லைன்னா தேங்காயே துருவல் தேங்காயே போட்டுக்கலாம். இப்போ துருவல் தேங்காய் அப்படியே போடலாம், வறுத்தும் போட்டுக்கலாம். சுக்கு பொடி இது ஒரு டீஸ்பூன், ஏலக்காய் பொடி, இப்போ ஆஃப் பண்ணிடுவேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். தேங்காயில் நொறுக்கி வச்ச தேங்காயில் அப்படியே மொத்தமாக கலரக்கூடாது, ஏன்னா ஆறினா உருட்ட வராது. சூடு இருக்கும்போதே கொஞ்சம் கை பொறுக்க சூடோடு உருட்டணும். அதனால் 2-3 பாகமாக வச்சு பிரித்து கலரணும். நொறுக்கி வச்ச தேங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலரணும். கையில் கொஞ்சோண்டு நெய்யோ வெண்ணெயோ ஆயிலோ தடவிக்கணும். முதல்ல இப்படி வேகமாக போட்டுட்டா கூட அப்புறம் இறுக்கி பிடிச்சிக்கலாம், ஏன்னா எல்லாம் ஆறிட்டுனா அளந்து போயிடும். மனோகரம் உருண்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க, உடச்சி காமிக்கிறேன்.